ஓகே. இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட்ல பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து எமிரேட்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். எமிரேட்ஸ்ன்ற ப்ராஜெக்ட்ல வந்து ஜாவா ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இந்த ஜாவால வந்து நான் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ், கண்ட்ரோலர்னு ஒரு பேக்கேஜ், சர்வீஸ்னு ஒரு பேக்கேஜ், ரெபாசிட்டரின்னு ஒரு பேக்கேஜ், யூட்டில்ஸ்னு ஒரு பேக்கேஜ்னு சொல்லிட்டு 5 பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எம்விசி ஆர்கிடெக்சர். எம்விசினா என்னது? அதுல ஃபர்ஸ்ட் லேயர் வந்து வியூ லேயர், கண்ட்ரோலர் லேயர், சர்வீஸ் லேயர், ரெபோசிட்டரி லேயர், நெக்ஸ்ட் வந்து MySQL. ஓகேவா? இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்டிட்டி. நான் இப்போ வந்து என்டிட்டில வந்து கஸ்டமர் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவா ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஜாவா ஃபைல்ல வந்து இது வந்து என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக என்டிட்டின்னு நான் கொடுக்குறேன். என்டிட்டின்னு கொடுத்தாதான் நம்ம ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். ஆனா வந்து @entity @table. இப்போ வந்து கஸ்டமர்னு நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னா டேபிளோட நேமை வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் போட்டு நம்ம நேம் வந்து எழுதிக்கலாம். இங்க வந்து ஐடி அப்படின்னு சொல்லி போடுறோம். கீழே வந்து ஜென்ரேட்டட் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜென்ரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி. இது வேற வழி இல்லை, மக்கப் தான் பண்ணி ஆகும். இது எதுக்குன்னா வந்து இப்போ நம்ம ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பேசிக்கான ஒரு லாகின் ஃபார்ம் வந்து பண்ண போறோம். இப்போ நம்ம அந்த லாகின் ஃபார்ம்ல நம்ம டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணி சேவ் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே நம்ம டீடைல்ஸ்லாம் வந்து டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது அந்த ஐடிலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் ஆகும் 1 அப்புறம் 2 அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்து இந்த ஜென்ரேட்டட் வேல்யூ அப்படி ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு இந்த லைன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? எனக்கு வந்து ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா வேணும், அதனால வந்து @id @id போட்டிருக்கோம். இப்போ வந்து இங்க பிரைவேட் லாங் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். பிரைவேட் ஸ்ட்ரிங் எஃப் நேம், பிரைவேட் ஸ்ட்ரிங் எல் நேம், பிரைவேட் ஸ்ட்ரிங் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். எனக்கு வந்து இந்த 3 வேல்யூஸ் வந்து வேணும். நம்ம வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த 3 போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 மட்டும் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ரைட் கிளிக் கொடுத்து நம்ம சோர்ஸ்னு போயிட்டு ரைட் கிளிக் சோர்ஸ் ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னு போயிட்டு இப்போ வந்து நான் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு அது எதுவுமே இல்லை. கெட்டர் செட்டர்னு போயிட்டு அங்க செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டு கீழே ஜென்ரேட்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த இமெயிலுக்கு அடுத்து இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுற கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வந்து நம்ம எங்க படிச்சிருக்கோம்? என்கேப்சுலேஷன் படிச்சிருக்கோம். என்கேப்சுலேஷன் வந்து உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா யூஸ் பண்றோம். என்கேப்சுலேஷன் வந்து இதோ இங்க பாரு, ஆக்சஸிங் பிரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் டு பப்ளிக் மெத்தட்ஸ். பிரைவேட் டேட்டா மெம்பர்ஸை நம்ம வந்து பப்ளிக் மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? அதுதான் கெட்டர் அண்ட் செட்டர்ல வந்து நம்ம என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்ல அவ்வளோ இந்த லேயர் வந்து முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் லேயர் வந்து கண்ட்ரோலர் லேயர். இந்த கண்ட்ரோலர் லேயர்லயே வந்து நான் ஜாவான்ட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து நீ ஒரு கண்ட்ரோலர் பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலர்னு போட்டுருவோம். கண்ட்ரோலருக்கு நெக்ஸ்ட் லேயர் என்னதுப்பா? சர்வீஸ் லேயர். அதனால எப்பவுமே வந்து இங்க இருந்துட்டு நெக்ஸ்ட் லேயர்ல இருக்கவங்கள ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். அதே மாதிரி கண்ட்ரோலர் லேயர்ல நம்ம இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்னது? சர்வீஸ் லேயர் தானே. சர்வீஸ் லேயரை ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆட்டோ வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆட்டோ வயர்ட் இப்போ வந்து அவங்க வந்து வேற ஒருத்தவங்க நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதனால வந்து பிரைவேட்டை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பப்ளிக்கா பண்ணக்கூடாது. வேற ஒரு லேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம பிரைவேட்டை தான் பண்ணணும். அதனால இங்க என்ன யூஸ் பண்றோம்னா வந்து பிரைவேட் கஸ்டமர் சர்வீஸ்ன்றது வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ் லேயரோட நேம், அந்த ஃபைலோட நேம் கஸ்டமர் சர்வீஸ் கஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க வந்து எப்பயும் மற்றவங்களோட நம்ம இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆட்டோ ஒயர்னு போடணும். இப்போ எனக்கு நார்மலா எப்படி வரணும்? நான் வந்து இங்க வந்து எனக்கு வந்து ஒரு யூஆர்எல் வந்து நான் போடுவேன். http :/localhost show ஆர் எனிதிங் நம்மளோட ஜேஎஸ்பி ஃபைலோட நேம் வந்து இங்க போடுவோம். அப்படி போடும்போது எனக்கு வந்து இப்போ நான் ஷோ ஆர் எனிதிங் ஜேஎஸ்பி ஃபைலோட நேம் போட்டு நான் என்டர்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து இங்க ஒரு லாகின் ஃபைல் வந்து எனக்கு இங்க தெரியணும். அதுக்காக தான் வந்து இப்படி பண்றோம். இப்போ இந்த ஷோ அப்படின்ற இந்த மாதிரி இந்த யூஆர்எல் போட்டோம்னா எனக்கு தெரியணும். அதுதான் வந்து கான்செப்ட். இப்ப அந்த யூஆர்எல் வந்து நம்ம ஜஸ்ட் இங்க கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நான் வந்து இந்த யூஆர்எல் போட்டேன்னா எனக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து வரும். நான் இங்க ஜேஎஸ்பி ஃபைலோட நேம் வந்து இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். எமி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இங்க வந்து ரெக்வஸ்ட் மேப்பிங்ல எப்பவுமே ஜேஎஸ்பி ஃபைல் தான் வரணும், ரெக்வஸ்ட் மேப்பிங். ஏன்னா வந்து சரி, நம்ம அங்க வந்து
ஜேஎஸ்பி ஃபைல் தான் வந்து நமக்கு வியூ ஆக போகுது. அதனால எனக்கு ஜேஎஸ்பி ஃபைல் தான் வேணும். ரெக்வஸ்ட் மேப்பிங்ல எனக்கு ஜேஎஸ்பி ஃபைலு, பப்ளிக் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி எமி, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ரிட்டர்ன் எமி, எமின்றது வந்து ஜேஎஸ்பி ஃபைல். இங்க வந்து நம்ம இங்க வந்து கண்டிப்பா ஜேஎஸ்பி ஃபைல் தான் வேணும். இங்க ரெண்டுத்துல நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம். இங்க எமினே வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீ ஒரு ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஃபில் பண்ணிட்ட, லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிட்ட, அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்னது சம்திங் லைக் இமெயில் மொபைல் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு நீ சேவ்னு கொடுக்குற பாத்தியா? சேவ்னு கொடுத்தா அந்த டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகிட்டு திருப்பி வந்து எனக்கு ஜேஎஸ்பி ஃபைலே காட்டும். ஏற்கனவே ஜேஎஸ்பி ஃபைல் தான் இருக்கு. அது சேவ் ஆயிட்டு எனக்கு திருப்பி ஜேஎஸ்பி ஃபைலே காட்டணும் அப்படின்னா நான் இங்க வந்து ரிட்டர்ன் ஜேஎஸ்பி ஃபைலோட நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்க பாரு எனக்கு டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகணும். நான் சேவ் டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆகிட்டு எனக்கு வந்து ரிட்டர்ன் திருப்பி அந்த ஜேஎஸ்பி ஃபைலே வேணும். இப்ப நம்ம அங்க ஸ்டார்டிங் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சோம் பாத்தீங்களா கஸ்ட் சர்வ் பத்தி. இப்ப வந்து கஸ்ட் சர்வ் பத்தி ஒரு லைன் வந்து நம்ம எழுதுவோம். இது வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங். இது வந்து நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம். இந்த சேவ் டேட்டான்றது பாத்தியா? இந்த மெத்தட் நேம் வந்து நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம். ஓகேவா? இதுவும் இப்போ வந்து நான் சேவ் டேட்டா கஸ்டமர் கஸ்ட்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கஸ்ட் சர்வ்ல வந்து இந்த மூணுத்தையும் வந்து நான் கம்பைன் பண்ணி எழுதுறேன். ஓகே, இங்க வந்து நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம். வெர்ஷன் தான். இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி நான் கீழே எழுதுறேன். இங்க வந்து கஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சேவ் டேட்டா கஸ்டமர்ன்றது வந்து என்டிட்டி ஃபைலோட நேம். கஸ்ட்ன்றது ஜஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அதுக்காக இங்க வந்து கஸ்ட் சர்வ் டாட் இந்த மூணுத்தையும் ஒன்னா போட்டுட்டு இதை வந்து தனியா போட்டுறாங்க. ரிட்டர்ன் இஎம்ஐ. ஓகேவா? ரிட்டர்ன் எம்இ ஃபைல்னா வந்து திருப்பி எனக்கு சேவ் ஆகிட்டு ஜேஎஸ்பி ஃபைல் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது. ஓகேவா? நெக்ஸ்ட் லேயர் வந்து சர்வ்ஸ் லேயர். சர்வ்ஸ் லேயர் வந்து சர்வ்ஸ் லேயர்ல ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து நார்மல் ஜாவா கிளாஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம்ல. இன்டர்ஃபேஸ்ல வந்து இன்டர்ஃபேஸ் கஸ்டமர் சர்வீஸ்னு போட்டுரும். இப்ப கண்ட்ரோலர்ல வந்து என்னன்னா, கண்ட்ரோலர்ல வந்து நம்ம இங்க லாஸ்டா போட்டிருக்கோம்ல இந்த லைன், இதுல வந்து என்ன பண்ணணும்னா பப்ளிக் வாய்டுன்னு போட்டுட்டு இப்ப இந்த லைனையும் இந்த லைனையும் கம்பைன் பண்ணி எழுதணும். இப்ப இந்த லைனையும் இங்க இருக்கிற இந்த லைனையும் கம்பைன் பண்ணி எழுதணும். இங்க என்ன இருக்கு? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண அப்படி சேவ் டேட்டா வெளியே கஸ்டமர் இருக்கு. அப்போ வந்து என்ன நடக்கும்? சேவ் டேட்டா கஸ்டமர் பிராக்கெட்ல வந்து கஸ்டமர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். ஜஸ்ட் எடுத்து கம்பைன் பண்ணி செமிகாலன் வச்சிருவோம். ஏன்னா இன்டர்ஃபேஸ்னா செமிகாலன் தானே. இன்டர்ஃபேஸ்னா செமிகாலன் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி செமிகாலன் ஏன்னா அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் மெத்தட். அதே மாதிரி அப்டிராக்ட்னாலும் செமிகாலன் போடுவோம். ஏன்னா அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் மெத்தட். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஜாவால வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றதையும் அப்டிராக்ட் அப்படின்றதையும் வந்து இன்கம்ப்ளீட் மெத்தடா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா ஒரு ஜாவா கிளாஸ் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் லெவல்ல தான் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லேயர் வந்து கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட். இங்க வந்து செமிகாலன் போட்டிருக்கோம்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக வந்து இது இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது வந்து நெக்ஸ்ட் தான் வந்து சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு சர்வீஸ் போடுறோம். இன்டர்ஃபேஸ்னாலே வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படின்னா ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இம்ப்ளிமெண்ட்ஸ் கஸ்டமர் சர்வீஸ்ன்றது பழசா இருக்கிற இன்டர்ஃபேஸ் ஃபைல் வந்து இங்க போடுறோம். இப்ப நான் சொன்ன பாத்தியா எப்பயுமே வந்து ஒரு லேயர்ல இருக்கும்போது நெக்ஸ்ட் லேயரை வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் வந்து ஒரு ரெபாசிட்டரி லேயர் அதை வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். எப்படின்னா ஆட்டோ வயர்டு பிரைவேட் கஸ்டமர் ரெபாசிட்டரி கஸ்ட் ரெப்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆட்டோ வயர்டுன்னு போட்டு என்ன பண்ணணும்னா ஆட்டோ வயர்னு போட்டு இது ஆட்டோ வயர்டு ஏன்னா வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அங்க இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். அப்ப வந்து இது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ வயர்னு போயிடும். இப்ப நான் இங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன், கட் பண்ணிடுறேன். இங்க ஒரு அண்டர்லைன் காட்டுது பாருங்க. இதை வந்து Ctrl+1 கொடுத்தா ஆட் இம்ப்ளிமெண்டட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டும். ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கஸ்ட் ரெப்போ டாட் சேவ்னு போட்டு இந்த கஸ்ட் அப்படின்றத போடணும். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சது. சேவ் கஸ்ட்னு போடணுமா? நெக்ஸ்ட் வந்து என்னது ரெபாசிட்டரி லேயர். ரெபாசிட்டரி லேயர் வந்து இது பேசிக்ஸ்ன்றதுனால வந்து அதுல இன்னும் நம்ம எதுவுமே இது பண்ணல.
நீ வந்து ஒரு ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனடேஷன் போட்டு அந்த ரேட்ல வந்து ரெபாசிட்டரின்னு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். நம்ம சர்வீஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ரெபாசிட்டரியில ஒரு இன்டர்ஃபேஸ். மொத்தமா 2 இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்றோம். இந்த ரெபாசிட்டரியில வந்து பப்ளிக் இன்டர்ஃபேஸ், கஸ்டமர் ரெபாசிட்டரி இருக்குமா? இதுல வந்து எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ ரெபாசிட்டரி அப்படின்றது யூஸ் பண்றோம். எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ ரெபாசிட்டரி. இங்க வந்து இந்த மாதிரி போட்டு கஸ்டமர்ன்றது வந்து என்டிட்டி கிளாஸ் நேமு, கமா லாங் அப்படின்றது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கமா லாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். அவ்வளவுதான். இது ஜாவா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரிசோர்சஸ் வந்து ஓபன் பண்ணா அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில உன்னோட MySQLோட URL இது. அதுக்கப்புறமா யூசர் நேம் வந்து போட்டுக்கணும், பாஸ்வேர்ட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹைபர்நெட் வந்து ஆட் பண்ணணும். இதெல்லாமே நீங்க மக்கப் பண்ணணும், வேற வழி இல்லை. ஹைபர்நெட் வந்து ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ஹைபர்நெட் டிடிஎல் ஆட்டோ அப்படின்னு போட்டுட்டு, இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போற அப்படின்னா, அப்போ வந்து இங்க வந்து என்ன பண்ணணும், கிரியேட்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? இல்ல நான் வந்து ஏற்கனவே வந்து கிரியேட் எல்லாம் பண்ணிட்டேன் டேபிள்ல. எனக்கு அதுல வந்து வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீ அப்டேட்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் ஜேஎஸ்பி ஃபைல் சாரி அந்த டேட்டா பேஸ்ல ஆட் பண்ற எஸ்கியூஎல் query எல்லாத்தையும் எனக்கு காமி அப்படின்றதுக்காக தான் வந்து நான் ஷோ எஸ்கியூஎல்னு கொடுத்துருக்கேன். இப்ப ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ் ஆட் பண்றோம். எதுக்குன்னா வந்து இப்ப நீ ஜேஎஸ்பி ஃபைல் வந்து வச்சிருக்க. ஜேஎஸ்பி ஃபைல்ல வந்து அதோட லொகேஷன் வந்து எழுதுறதுக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ். எனக்கு வந்து வெப் ஐஎன்எஸ் ஜேஎஸ்பிஎஸ் அப்படின்ற லொகேஷன்ல தான் வந்து எனக்கு அந்த ஃபைல் இருக்கு. அதனால இங்க போடுறோம் டாட் ஜேஎஸ்பி. சர்வீஸ் வந்து டாட் ஜேஎஸ்பி. ஜேஎஸ்பியோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னன்னா எமி டாட் ஜேஎஸ்பி. ஓகேவா? அந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இங்க வந்து டாட் ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஓகேவா? இது வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இது ரொம்ப மெயின். கரெக்டா பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்சி டபுள் கிளிக் பண்ணா மெயின் வரும். மெயினை டபுள் கிளிக் பண்ணிட்டு மெயினை டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைட் கிளிக் நியூ. மெயின்ல தான் வந்து கிரியேட் பண்ணும். நியூ அதர் ஜேஎஸ்பி ஃபைல். இங்க வந்து என்ன வேணும்னா, இங்க வந்து எப்படி பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெப் ஆப் இங்க ஏற்கனவே இருக்கு. நான் வந்து ஓகே கொடுக்க மாட்டேன். ஓகே கொடுக்காம இங்க இருக்கு ஏற்கனவே நான் பண்ணி வச்சிருந்தது. வெப் ஆப் ஸ்லாஷ் கேப்ஸ்ல வந்து வெப் ஐஎன்எஃப் ஸ்லாஷ் ஜேஎஸ்பிஎஸ் ஸ்லாஷ் உன்னோட ஜேஎஸ்பியோட ஃபைல் நேம். ஜேஎஸ்பியோட ஃபைல் நேம் வந்து எமி. ஓகேவா? இப்போ நீ ஃபினிஷ்டு கொடுத்துட்டேன்னா இது வந்து ஓகே ஆயிடும். இப்போ வந்து எனக்கு ஏன் இங்க ஃபினிஷ் பட்டன் ஒர்க் ஆகலன்னா, இந்த எமி சொல்றதா வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் எமிஸ்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ஒர்க் பட்டன் வந்து ஓகே ஆயிடும். வெப் ஆப் அப்படின்றது வந்து இன்னும் வந்து கிரியேட் ஆயிடும் அதே மாதிரி. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க வெப் ஆப், வெப் ஐஎன்எஸ், JSPS, and inside the JSPS there is a me.jsp. It's a JSP file. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து நம்ம வந்து முக்கியமான இங்க ஃபார்ம் ஆக்ஷன் சேவ் டீடைல்ஸ் சேவ் டேட்டா மெத்தட் ஈக்குவல் போஸ்ட்ன்றது போடணும். இந்த சேவ் டேட்டான்றது என்ன தெரியுமா? நம்ம கண்ட்ரோலர்ல கொடுத்துருப்போம். ரெக்வஸ்ட் மேப்பிங் சேவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அதுதான் வந்து இந்த சேவ் டேட்டா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இங்க ஏஎம் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்ம்ல வந்து ஏஎம் ஆக்ஷன் மெத்தடு சேவ் டேட்டா போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் நம்ம நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம். இங்க வந்து கஸ்டமர்ல வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், எஃப் நேம், எல் நேம், இமெயில் எழுதியிருக்கோம். அதே மாதிரிதான் இங்க வந்து எஃப் நேம், எல் நேம், இமெயில். இங்க வந்து லேபிள்ல வந்து நம்ம என்ன பேர் வேணா போட்டுக்கலாம். அவுட்புட் வந்து வரும். அதே மாதிரி இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு இங்க வந்து ஏஎம் நான் வச்சுக்கோப்பா. ஆக்ஷன் மெத்தட் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்புட் டைப்ல வந்து டிஎன் ஏஎம். அதாவது என்னன்னா ஏஎம்ல எந்திரிச்சுப்பாங்க. சரி, நம்ம ஏஎம்ல எந்திரிச்சு எங்க எழுந்துப்போம்? டிஎன்ல தமிழ்நாட்டுல ஏஎம்ல தமிழ்நாட்டுல எந்திரிச்சுப்போம். வந்துருச்சு. லாஸ்டா சப்மிட் பட்டன் அப்ப டிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் சம்திங் விச் யூ லைக். இன்புட் டைப் டெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு எஃப் நேம். இந்த எஃப் நேம் எல் நேம்னு போடுறது வந்து நம்ம கஸ்டமர் அப்படின்றதுதான் வந்து போடும். இங்க என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து போடணும். இங்கேயும் எஃப் நேம், எல் நேம், இமெயில் நேம். அதுக்குமா இங்க பிரேக் டேக் ஏன் யூஸ் பண்ணனா, எனக்கு வந்து லைன் பை லைன் வேணும் அப்படின்ட்டு நான் இங்க வந்து சென்டர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் டேக் வந்து யூஸ் பண்ணா இந்த ஃபைல் அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு சென்டர்ல வேணும் அப்படின்றதுக்காக சென்டர் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
அதுதான் நீங்க வந்து சப்மிட் கொடுத்தா எனக்கு வந்து சப்மிட் ஆயிடும். நெக்ஸ்ட் வேற என்ன ஹோம் டாட் எக்ஸ்எம்எல்ல வந்து பார்த்தோன்னா இங்க வந்து லாஸ்ட்ல வந்து டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து இதை ஆட் பண்ணணும். ஓகேவா, இங்க வந்து ஆல்ரெடி வந்து என்ன இருக்கும், வேர்ஷன் இருக்கும். வேர்ஷன் அப்படின்றத அடிச்சுட்டு ஸ்கோப்னு மாத்திருக்கேன். ஓகேவா, இங்க வேர்ஷன் இருக்கும், ஸ்கோப்னு மாத்திருக்கேன். அதே மாதிரி இங்க வேர்ஷன் நம்பர் இருக்கும், அதை எடுத்துட்டு நான் ப்ரொவைடட்னு போட்டிருக்கேன். ஸ்கோப்பு ப்ரொவைடட் ஸ்லாஷ் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணணும். நீங்க வந்து இப்ப நான் வந்து ரன் பண்ணி பாக்குறேன். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா ஸ்ப்ரிங் பூட். எனக்கு வந்து எந்த ஃபைல்னு கேக்குது, நான் எமிரேட்ஸ்ன்ற ஃபைல் வந்து கொடுக்குறேன். ஓகே, 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 எந்த எரருமே இல்ல. இப்போ வந்து 8080 அப்படின்ற போர்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. 8080 போர்ட் வந்துச்சுன்னா நம்ம இதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க வந்து நம்மளோட ஜேஎஸ்பி ஃபைல் நேம் என்னது, எமி. எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணணும். ஜேஎஸ்பி ஃபைல் நேம் யூஸ் பண்ணி தான் அந்த ரன் பண்ணணும். http://localhost 8080 ஸ்லாஷ் போட்டு நம்ம ஜேஎஸ்பி ஃபைலோட நேம் போடணும். கொடுத்தா சாரி, நான் சேவ் முன்னாடி போட்டல போல. ஜஸ்ட் மினிட். சென்டர் டேக்ன்றது நான் இப்பதான் கொடுத்தேன். சப்மிட்டுக்கு அப்புறமா சென்டர் டேக் கொடுத்தா சப்மிட்டும் வந்து சென்டர்ல வந்துடும். Just save the file and go to the count. ஓகே, இப்போ வந்து நான் இங்க ஏதாச்சும் என்டர் பண்றேன். ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்றேன். எம் இங்க வந்து m@gmail.com அப்படின்னு நான் இங்க என்டர் பண்றேன். ஓகேவா, இங்க சேவ் டேட்டா கொடுத்தோன்னே எனக்கு இங்க லோட் ஆயிடுச்சு. லோட் ஆகி எனக்கு திருப்பி ஜேஎஸ்பி ஃபைலே காட்டுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு லோட் ஆகி திருப்பி வந்து எனக்கு எமி அப்படின்றது இதே வந்து காமி அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம MySQL போய் செக் பண்ணா வந்து நமக்கு திருப்பி லோட் ஆயிருக்கும். எனக்கு வந்து ஒர்க் பெஞ்ச் வந்து ரெஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது ஆட்டோமேட்டிக்கா. அதனால வந்து நான் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்றேன். சாரி, நான் வந்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்ப அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நம்ம இங்க எம்இஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். எம்இஸ் இது என்னன்னா ஸ்கீமாவோட நேம். நம்ம என்டர் பண்ற வேல்யூ வந்து டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும்னா நம்ம வந்து ஸ்கீமான்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கணும். அது உள்ள டேபிள் வந்து ஸ்டோர் ஆகும். இங்க எம்இஸ் அப்படின்றது வந்து இந்த ஸ்கீமாவோட பேரு. நான் இங்க வந்து ஸ்கீமாவோட நேம் வந்து ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்றதுன்னா 1 2 3 4 4 கிளிக் பண்ணி இங்க வந்து EMIS அப்படின்னு போட்டு இங்க அப்ளை எம்எஸ்ன்றது 5 கொடுத்துக்கிறேன். அப்ளை அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டா எனக்கு வந்து எம்எஸ் ஃபைன்றது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, எம்எஸ் ஃபைன்றது கிரியேட் ஆயிடுச்சு. நான் இங்கேயும் வந்து எம்எஸ் ஃபைன் வந்து நேம் வந்து மாத்திக்கிறேன். மாத்தியாச்சா, நம்ம பண்ற ஒரு அப்டேட்டும் இங்க மாறிட்டே இருக்கும். நான் வந்து அங்க இங்க வந்து ஷோன்னு ஒரு கொடுத்துருந்தேன். ஜேஎஸ்பி டாட் ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ஷோ டாட் எஸ்கியூஎல் ஷோ எஸ்கியூஎல்னு சொல்லிட்டேன். அங்க வந்து ட்ரூன்னு போட்டிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு எஸ்கியூஎலோட கமெண்ட்ஸ் எல்லாமே காட்டு அப்படின்னு, query எல்லாமே காட்டுன்னு. அதனால இங்க query எல்லாமே காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணோம் லாஸ்டா, நம்ம ஸ்கீமாவோட நேம் வந்து மாத்திருக்கோம். அதனால இப்ப வந்து வேல்யூ வந்து மறுபடியும் என்டர் பண்ணலாம். நான் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சேவ் டீடைல்ஸ் கொடுக்குறேன். எனக்கு லோடா இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்றேன். MS5 நான் டைப் பண்றேன். MS5 இங்க கிரியேட் ஆயிருக்கு. டேபிள்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. நம்மளோட கஸ்டமர்ஸ் டேபிள் இங்க இருக்கு. அந்த டேபிள் உள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண m@gmail.com நம்ம நேமு லாஸ்ட் நேம் எல்லாமே இருக்கு. இங்க வந்து நம்ம ஐடி வந்து என்டர் பண்ணவே இல்லை. ஆனா வந்து ஐடி கரெக்டா 1ன்னு வந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட். அதே மாதிரி நம்ம வந்து எத்தனை டீடைல்ஸ் வேணா ஃபில் பண்ணிட்டு சேவ் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு சேவ் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு வாட்டி வந்து ஒர்க் பெஞ்சை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம். அப்பதான் வந்து நம்ம டீடைல்ஸ் எல்லாமே காட்டும்.
அவ்வளவுதான். இது வந்து ஒரு பேசிக்ஸ் தான். நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ் வந்து MySQL ஸ்டோர் ஆயிருக்க டேட்டாஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி ஒரு JSP ஃபைல்ல வந்து நமக்கு ஷோ ஆகுற மாதிரி வந்து நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம். தேங்க்யூ.